எனக்குமே பாரிசாலன் அவர்கள் அண்ணன் சீமான தொடர்ச்சியா விமர்சிக்கல. என்னதுடா நம்ம 2 பேருமே தமிழ் தேசியம் கதைக்கிறோம். 2 பேருமே தமிழ் மக்களுக்கான ஒரு அரசியலுக்காக தான் யோசிக்கிறோம். ஆனா, இவங்க தொடர்ந்து முரண்பட்டு கொண்டிருக்காங்கன்னு தோணும். ஆனா, பாரிசாலன் கதைக்கிறதுலயும் உண்மை இருக்கு. அதிலேயும் கொஞ்சம் நாங்கள் மாற்றிக் கொள்ள வேண்டியது இருக்குது. ஏன்னு சொன்னா, அவங்க 2 பேருமே பாரிசாலனும், அண்ணன் சீமானும் 2 பேருமே ஒண்டாத்தான் தமிழ் தேசியத்தில பயணிச்சவங்க. 2 பேரும் பயணிச்சு 2 பேருக்கும் இடையிலான சில கருத்து முரண்பாடுகள் காரணமா 2 பேருமே என்ன செய்றாங்கன்னு சொன்னா, அந்த பயணத்திலேருந்து விலகுறாங்க. வெளியில நடக்குறாங்க. 2 பேருமே தூய தமிழ் தேசியத்த தான் கதைக்கிறாங்க. ஆனாலுமே, இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, பாரிசாலன் தொடர்ச்சியா சில குறைகள அண்ணன் சீமானுக்கு சொல்லிக் கொண்டு கேட்கல. 2 பேருக்கும் இடையில கருத்து முரண்பாடுகளால 2 பேரும் என்ன செய்றாங்கன்னு சொன்னா, 2 பேரும் வேற வேறயா பிரியிறாங்க. இருந்தாலுமே அங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, அங்க பாரிசாலன் கதைக்கிறதுல முற்றுமுழுதா தவிர்த்து விட வேண்டிய கருத்துக்கள் இல்ல. ஏன்னு சொன்னா, நாங்கள் அண்ணன் சீமான்ல இருக்கிற சின்ன பிழைன்னு சொல்றதுக்கு எங்களுக்கு தகுதி இல்ல. இருந்தாலுமே அது 6 அரசியலுக்குள்ள வந்தாலுமே அவங்கள போட்டு அடி அடின்னு அடிக்கிறது. உதாரணத்துக்கு இங்க ரஜினி வாரேன்னா ரஜினிய பிடிச்சு அடி நடிக்கிறது. அவன் ஆரு, இந்த ஊரு, இந்த நாடுன்னு சொல்லி. கமல் வந்தா கமல பிடிச்சு அடி நடிக்கிறது. அடுத்தது விஜய் வந்தா விஜய்க்கு ஆதரவா பிடிச்சு தற்கூரிகள், அணில் குஞ்சுகள்ன்னு சொல்லி அவங்கள போட்டு அடி நடிக்கிறது. இது அடிச்சு அவங்கள அடிக்கிறதில்ல. அவங்களோட ரசிகர்கள அவங்களுக்கு ஆதரவு செய்றவங்கள பிடிச்சு அடிக்கிறது. அவங்கள சொல்லி திருத்தோணும். அவங்கள சொல்லி திருத்தோணும். இப்படி இருக்கக்கூடாது. தமிழ் தேசியத்தின் அரசியல்ன்னு சொல்லி அவங்கள சொல்லி பொறுமையான்றதை விட, அவங்கள சொல்லி அவங்கள எங்கட வழிக்கு, எங்கட அரசியல பின்பற்ற செய்யணும். அத விட்டுட்டு அவங்க அடிச்சே கலைச்சு விட்டா, அவங்க வரமாட்டாங்க. திருப்ப வரமாட்டாங்க. அவங்க போனது தான். நீ தற்குறி என்று சொல்லி திருப்ப அவங்களோட மனசுல நீ ஒரு தற்குறி, அணில் குஞ்சுன்னு சொன்னா, அவங்க திருப்ப வர மாட்டாங்க. அவங்க திருப்ப தமிழ் தேசியம் எவ்வளவு பெரிய இன உணர்வா இருந்தாலுமே அவங்க திருப்பி வர மாட்டாங்க. அதத்தான் அது போன்ற சில தவறுகள பாரிசாலன் அங்க எங்க அண்ணன் சீமானுக்கு சொல்ல ட்ரை பண்றாரு. ஆனா, இடும்பாவனம் கார்த்திகா இருக்கட்டும், மற்றது சாட்டை துரைமுகனா இருக்கட்டும், எல்லாருமே எனக்கும் பிடிச்சவங்க. அண்ணன் சீமானுமே பிடிச்சவங்க, பாரிசாலனுமே பிடிச்சவங்க. ஆனா, இதுல இவங்களுக்குள்ள என்ன முரண்பாடு இருக்குன்னு சொன்னா, அவங்க பொது வெளியில ஒருத்தங்கள விமர்சிக்கிறதுல வெறும் பாரதூரமான காட்டமான வார்த்தைகள பயன்படுத்துறாங்க. ஒரு ஒரு தன்மையா அந்த ஒரு விடயத்த சொல்லி அவங்கள எதிர்க்கிறத தாண்டி, அவங்கள பாரதூரமா அடிமட்டம் போய் வரைக்கும் இறங்கி அவங்கள தாக்குறாங்க. தாக்குற அந்த நிகழ்வு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கான்னு கேட்டா, நல்லா இல்ல. அது பெரிய ஒரு பிழையா இருக்குது. நானுமே பிழைன்னு சொல்றதுக்கு ஒன்றுமே இல்ல. அது எல்லார்ட்ட கருத்துகளும் தான். பாரிசாலன் ரூம்குள்ள இருந்து கதைக்கிறது, ஒரு 4க்கு 4 சுவத்துக்குள்ள உள்ள இருந்து கதைக்கிறேன்னு சொன்னா, பாரிசாலனுக்கு நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 31 வயசா தான் இருக்கு. அண்ணன் சீமானுக்கு 54, 55 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனாலுமே பாரிசாலன் அடுத்த கட்டத்துக்கு வளர்ந்து வரைக்குள்ள அவராலையும் அந்த ஒரு கூட்டத்த கட்டுப்படுத்துற தமிழ் தேசத்தை உருவாக்கக்கூடிய நிலைக்கு வரும். இப்ப இந்த நிலையில கொண்டு போய் கொண்டிருக்கார். உன்னால முடியாது, அவரால முடியும். ஓகே, ஒத்துக்கொள்றேன். இப்ப சீமான் அண்ணனுக்கு தான் தமிழ் தேசியம், சீமான் அண்ணனுக்கு பின்னால தான் தமிழ் தேசியம் பின்னால போகணும் என்ற ஒரு நிலை இருக்கு. ஆனாலுமே அந்த தமிழ் தேசியத்தை வலுவா இந்த உலகங்களையும் கொண்டு வந்து சேர்த்தது சீமான் அண்ணன் தான். அதுக்கு நிறைய பேர் ஆதரவும் இருக்குது. விஜய் வின் பண்ணோன்னே நாங்க எல்லாருமே அணில் குஞ்சுகள், தற்குறிகள், வெற்றிகள்ல அணில் குஞ்சுகள், தற்குறிகள் வெற்றி பெற்றோன்னே நாங்கள் அவங்களுக்கு அறிவில்லாத கூட்டம்னு சொல்லி அவங்க கொண்டாடுதுன்னு சொல்ல அப்படி சொல்றதுல எந்த ஒரு நன்மையும் இல்லை. இப்ப எங்களுக்கு தெரியும் சீமான் அண்ணன் இந்த முறை தேர்தலில் ஜெயிக்க முடியாது, வெற்றி பெற முடியாதுன்னு எங்களுக்கு அறுதியும் உறுதியுமா தெரியும். ஆனாலுமே சில நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணலாம். 8% இருந்த இந்த வாக்கு வீதம் இப்போ ஒரு 10, 12, 15 உயரும் என்றதுலையும் இன்னும் ஒரு 2-3 பேர், சீமான் அண்ணன் உட்பட இரும்பாவனம் கார்த்தி போன்ற இன்னும் 2-4 பேர்கள் ஒரு சட்டமன்றத்துக்கு போவார்கள் என்ற நம்பிக்கை இருந்தது. ஆனாலுமே அது நடக்கல. தாவேக்கா என்ற அணி வெற்றி பெறாட்டி அங்க ஆட்சியை பிடிக்க போறது திமுக அல்லாட்டி அதிமுக தான் இருக்கும். இந்த திராவிட ஆட்சி ஒழியோணும் என்றதுதான் முதற்கட்ட முக்கியமான நோக்கமா இருந்தது. அதுல அந்த வெற்றி தான் அங்க நடந்திருக்கு. ஏன்னு சொன்னா இப்ப ஆட்சிக்கு வந்திருக்குது தாவேக்கா. திராவிட ஆட்சி இப்ப என்ன செய்யணும்னா எங்கட தமிழ்நாட்டுல எங்கட தமிழ் மண்ணில இருந்து நீக்கப்பட்டிருக்கு. அந்த விதத்துல சந்தோஷப்படணும், அதையும் கொண்டாடணும். ஆனா தனியே நாங்கள் விஜய் தாவேக்கு எதிர்ப்பு அரசியலை மட்டுமே முன்னெடுத்து வரோம். தனியை பிடிச்சு அவங்கள பிடிச்சி அடி நடிச்சு அவங்கள அடிச்சு கலைச்சு
நீ நாயே பேயன்னு சொல்லி அவங்களை திரட்டி விட்டுறதுல அந்த அவ்வளவு பெரிய ரசிகர்களை அவ்வளவு பெரிய தமிழர்களை கலைச்சி விடுறதுல திருத்தி விடுறதுல எந்த விதமான நன்மையும் யாருக்கு கிடைக்கப்படுறதில்ல. அவங்க எல்லாரையுமே ஒன்றிணைக்கணும், ஒன்று சேர்க்கணும். அதை செய்யறதுக்கு நாம் தமிழர் கொஞ்சம் தடுமாறுறாங்க. அவங்க விமர்சன ரீதியா கடுமையான காட்டமான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. அதுதான் இங்க இருக்க பிரச்சனை. அது போன்ற சில நிகழ்வுகளைத்தான் பாரிசாலன் மற்றது வள்ளல் மீடியால தொடர்ந்து காணொலியை பதிவேற்றி வராங்க. அந்த காணொலியை பார்த்து நேரடியா சொல்லக்கூடிய நிலையிலிருந்து 2 பேரும் பிரிகிறாங்க. சீமான் அண்ணனும் பாரிசாலனுமே நேரடியாக கதைக்கக்கூடிய நிலையிலிருந்து பேச்சு வார்த்தைகள் இல்லாத நிலைக்கு மாறுறாங்க. இப்போ இது போன்ற காணொலிகளால் தான் என்ன செய்யணும்னு சொன்னால் அவங்க தங்களோட கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள முடியும். முற்றுமுழுதாக எதிர்க்கல வேல் செய்கிற அரசியலை கொஞ்சம் அதில் இருக்க பிள்ளைகளை சொல்லி கொண்டிருக்காரு. அதில் எந்த விதமாக தப்பும் இல்லை. ஒருத்தர் செய்கிறத 100 வீதம் ஆதரித்து தான் எல்லாருமே பதில் சொல்லணும் இல்லை. பாரிசாலனா இருக்கட்டும், மாறா இருக்கட்டும், நீங்கள் செய்கிறத நீங்கள் தான் 100 வீதம் நீங்கள் மட்டும்தான் என்று இருக்க முடியாது. ஒருத்தர் மட்டுமே தாங்கி இருக்க முடியாது. அதனால் ஆனால் அண்ணன் சீமான இதண்டவே இல்லை. அண்ணன் சீமான் தமிழ் தேசியத்தை தமிழர்களுக்காக பாடுபடக்கூடிய மிக முக்கியமானதில்லை. இப்போ இருக்கிறதுல அவரை தவிர வேறு யாருமே இல்லை. ஓகே, விளங்குது. இந்த டைமில் கதைக்கிறது சீமான் அண்ணன் தொடர்ச்சியாக விமர்சிக்கிறது என்றது தமிழ் தேசியத்துக்கு விழுகிற அடிதான். இருந்தாலுமே அப்படி விமர்சிக்கற்றி தொடர்ச்சியாக இது இன்னும் வாக்குகள் குறைஞ்சா இருக்க போகுது. 8 வீதமாக இருந்தது திடீர்னு திருப்பி 4 வீதமாக குறைஞ்சிருக்கு. அதுதான் பிரச்சனை. இப்போ குறைஞ்சோண்டு போய் முற்றுமுழுதான் இது இல்லாமல் தான் போகும். தொடர்ச்சியாக போராடி என்ன போராடுறது என்ன நன்மை? போராடினது என்ன தேவைக்கு? போராடினம் ஆருக்காக? போராடி தமிழ் தேசியத்துக்கு உணர்வுகளுக்குள்ள மக்களை ஒன்றிணைக்கணும். தமிழ் தேசியம் தமிழர்கள் தான் இந்த நாட்டை ஆளணும் என்ற தமிழர்கள் இந்த நாட்டில் ஒரு மானம் உள்ள ஒரு குடியா வாழணும் என்ற தமிழ் தேசிய உணர்வை என்ற உணர்வோட எல்லாரையும் ஒன்றிணைக்கணும். ஆனால் எல்லாரையுமே அடித்து கலைச்சி பிரித்து ஓடுன்னு சொல்லி கலைச்சி விட்டா ஒரு பிரீசம் இல்லை. தற்கொலை சொல்லி என்ன செய்ய போறீங்க? கலைச்சி விட்ட அப்புறம் என்ன செய்ய போகுது? என்ன நடக்க போகுது?